நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்டெப்னி. எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் தரண்யா. அனுராதா ஒவ்வொரு செடியிடமும் நின்று குனிந்து பார்த்தாள். ரோஜா பூச்சி விழுந்து காணப்பட்டது. மல்லிச் செடிகள் நுனி கருகி இருந்தன. புல் காய்ந்து போயிருந்தது. குரோட்டன்ஸும் அரளியும் தலை தொங்கி வாடியிருந்தன. அம்மா இருந்தால் தோட்டம் இப்படியா இருக்கும்? பணக்கார வீட்டு குழந்தைகள் மாதிரி ரோஜாவும் மல்லியும் தள தளவென்று மின்னும். புல் பச்சையாய் கண்ணை பறிக்கும். தூசி தும்பு இல்லாமல் செடியும் கொடியும் என்னை பாரேன் பாரேன் என்று கவர்ச்சியாய் கூப்பிடும். மசமசத்த கண்களை 2 தரம் சிமிட்டி செம்பருத்திச் செடியிடம் சென்று நல்லதாக ஒரு பூவை பறித்து கொண்டு அவள் வீட்டுக்குள் போனாள். தன் மேஜை மேல் வைத்திருக்கும் அம்மாவின் படத்தின் வளையத்தில் பூவை செருகினாள். முழுசாய் ஒரு நிமிஷம் அம்மாவை வெறித்தாள். லேசாக குனிந்து படத்தை முத்தமிட்டாள். ஐ மிஸ் யூ மா என்று முணுமுணுத்தாள். மீண்டும் மசமசக்க துவங்கிய கண்களை ஒரு பெருமூச்சு இழுத்து அடக்கிவிட்டு நிமிர்ந்தாள். மணி என்ன? 8:15. நாழியாகிவிட்டது. கிளம்ப வேண்டும். அன்றைக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு கூடத்துக்கு வந்தாள். நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அத்த. இவள் குரல் கேட்டு 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் சமையல் கட்டிலிருந்து எட்டி பார்த்தார். டிஃபன் சாப்பிடலையானோ? வேணாம், பசிக்கல. வழக்கம் போல ஆயா கிட்ட சாப்பாடு அனுப்பிடவா? அனுராதா வாச வராந்தாவுக்கு வந்தாள். மறுபடியும் அம்மாவின் நினைப்பு உள்ளுக்குள் எட்டி பார்த்தது. அம்மா இருந்தால் இப்படி வெறும் வயிறுடன் கிளம்ப சம்மதிப்பாளா? என்னது, டிஃபன் வேணாமா? வளர்ற பெண் பட்டினியாவா ஸ்கூலுக்கு போறது? நோ நோ என்பாள். முட்டை வேண்டாட்டி ரொட்டி சாப்பிட்டுட்டு போ என்பாள். ஒரு டம்ளர் பாலையாவது குடியானோ? இப்படி பட்னி கிடந்தா உடம்பு கெட்டுடும் என்பாள். கரிசனத்தோடு வாசல் வரை வந்து பிடிவாதமாய் எதையாவது கையில் திணித்து சாப்பிட செய்த பிறகே போக அனுமதிப்பாள். அம்மா, என் அம்மா. காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு படி இறங்கிய நிமிஷத்தில் பக்கத்து வீட்டிலிருந்து திடும் என ஒரு கீச்சு குரல் கேட்க அனுராதா லேசாக திடுக்கிட்டு போய் பார்வையை காம்பவுண்டை தாண்டி வீசினாள். லாரி, சாமான்கள், கார், மனிதர்கள். ஓ, பக்கத்து வீட்டுக்கு குடி வந்து விட்டார்களா? ஏய் ஏய், பத்ரம், அப்படி தூக்காதே, அது கண்ணாடி, கேர்ஃபுல். திரும்ப அந்த கீச்சு குரல் ஒலிக்க திரும்ப. Sample complete. Ready to continue?